ஆடா இங்கடா டேங்க் இல்லையாடா? மூணு பாயிண்ட் இருக்குடா டேய், 3 பாயிண்ட் இருக்குதுடா. என்னடா சவுண்ட் இப்படி கேட்குது? போகலாம். சரிதான். ஸோ ஃபேமே இப்போ நம்ம கிளாசிக் ஸோ அர்ஜுன் ரெட்டி மாரி ஓட்ட போகிறோம் ஃபேமே. ஸோ டன் பிராண்ட் நியூ இது நாங்கள் ஈக்கோ மோட்லாம் இருக்குது போல இருக்குப்பா. அந்த மோட் ஆப்ஷன்ஸு ஒரு டைப்பாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. டேய் மாமா, வீடியோ எடுத்துக்கிறோம். எப்படி அர்ஜுன் ரெட்டி மாரி இருக்கணா? அர்ஜுன் ரெட்டி மாரி இருக்கணா? வீடியோ எடுத்தா எனக்கு எடுத்துக்கோ. வீடியோரா, ஒரு வீடியோரா. ஸோ ஃபேமே இப்போ எதுக்குன்னா அந்த ரீல்ஸ் எடுத்துருக்கானுங்க ஃபேமே. வா பயங்கரமாக இருக்குப்பா பைக்கு. பிராண்ட் நியூ பைக். எனக்கு இந்த கோட்டிங் தான் இதில் இருக்கிறதுல சூப்பராக பிடிச்சி. டேங்க் E20னா என்னன்னே தெரியல பைக். நம்ம 220க்கு அது தான் போட்டிருக்கானுங்க. ஸோ அதே தாங்க ஃபேமே. ஸோ சீக்கிரமாக இந்த நம்ம ஃப்ரெண்டு ஒரு பைக் வாங்கிட்டான். கண்டிப்பாக இவனும் ரைடுக்கு வருவான்னு நினைக்கிறேன். ஸோ ஐயோ, ஒரு 3 பாயிண்ட் இருந்து 2 பாயிண்ட் ஆகிடுச்சுப்பா பெட்ரோலு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ஒரு பைக் வாங்கி அதை நீ ரிவ்யூ பண்ணுறான்னு கொடுக்குறானாலே பெரிய விஷயம் தான் அதெல்லாம். ஸோ ஜென்ரலாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கொடுக்க மாட்டானுங்க. ரொம்ப க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் கொடுப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க சன்செட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்னிங் டைமில் இந்த இதுலாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்கானுங்க. ஸோ இவன் யாருன்னா நம்ம பிஸ்னஸில் பார்ட்னருங்க. இந்த பின்னாடி உட்காந்து போகிறான வெள்ளை சட்டை அவன் தான். ஸோ நமக்கு பிஸ்னஸில் பற்றி ஏதாச்சும் தெரியலாம், பட் அவன் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அவனுக்கு என்ன ஆசைனாங்க, அவனுக்கு வந்து இது பைக் இல்லை, பஸ்ஸு வாங்கி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. அது எப்போ இருந்தோ நானும் அவனும் அந்த இந்த பார்த்துக்கிட்ட புதுசில் இல்லை, கொஞ்சம் இப்போது ரீசெண்ட் டைம் முன்னாடி தான். கட் பண்ணுற அதே தாங்க. அந்த பஸ்ஸு வாங்கி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. எனக்கு என்ன ஆசைனாங்க, நம்ம கார் வாங்கி நம்ம ஓனாக ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை. பட் அதுக்கே வரமாட்டேன் மாமா, நீயே பார்த்துக்கோ மாமா. இல்லை அதெல்லாம் இல்லை, நீ கண்டிப்பாக வரணும். ஸோ என்னோட ப்ரில்லியண்ட்டான யோசிக்கக்கூடியவங்க அவங்க. சீரியஸாக தரமாக செம டேலண்டட் பர்சன் அவன். கண்டிப்பாக ஒரு நாள் பஸ் வாங்கி கண்டிப்பாக அந்த பஸ்ஸில் நம்ம ஒரு இது பண்ணுவோம், விளாக் எடுப்போம். ஓ என் பிளாக் ஈகிள் அழகாக இருக்கான்பா. அதை தாண்டி இதுவும் சூப்பராக இருக்குப்பா. இந்தமாதிரி பசங்க உள்ளார ரைட் போனாலே எவ்வளோ ஆசை தெரியுமா? எத்தனாவது இதில் 4th இதிலே போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமாக வைப்ரேஷன் இல்லை, சவுண்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ லைட்டாக முறிக்கி பார்ப்போமா? வேணாம். புது பைக்னாலே கொஞ்சம் நம்ம பைக் எப்படி ஓட்டணுமோ அந்த மாதிரி தான் ஓட்டிக்கணும். வா நல்லாயிருக்கு. ஸோ இது எவ்வளோ நேரம் விளாகாக வரும்லாம் தெரியாதுங்க. ஸோ அது ஏதோ ஒரு லேப்டாப் கொடுக்க போகிறானுங்க. சரி அந்த டைமில் நம்மளும் விளாக் எடுத்துக்கு ஜாவாங்க. ஸோ ஜாவாவா ராயல் என்ஃபீல்டு இது, அதுவும் ராயல் என்ஃபீல்டு தான். பட் நம்மக்கிட்ட ஒரு ஜாவா இருக்குது, நம்ம ராம் அண்ணா இருக்குது. பட் அந்த பைக்கும் ஒரு நாள் டீட்டெயில்டு ரிவ்யூவாக கொடுக்குறேன். பட் எனக்கு மேக்ஸிமம் அதாங்க அந்த ரிவ்யூ பண்ணும் போதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்புறம் என்னென்னா அது ஞாபகம் வர மாட்டுது அந்த. ஸோ டக்குன்னு சொல்லும் போது அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓவர் சூப்பராக இருக்குப்பா. எப்படி சொல்கிறோம் நாங்கள், இந்த சீட் பொசிஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகாது. ஏன்னா லாங் ரைடு அடிக்கும் போது தான். பட் நம்ம பைக்குலேயும் அந்தளவுக்கு இது தெரியாது. R15 இந்த ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன்லாம் இருக்குல்ல பைக்ஸ், அதெல்லாம் மட்டும்தான் அப்படி கீழே குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருந்தால் சரியான பெயின் ஆகும். ஸோ முன்னாடி ஓட்டுற எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஸோ நம்ம கேங்கில் எல்லாருமே பைக் வாங்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி தரமாக இருக்கும். என்னவா என்னத்துக்கு பெட்ரோல் 2 பாயிண்ட் வந்துச்சு.
ஆ ஆ எங்கே எங்கே இதுவா இதுக்குன்னா BA6 BA7 ஆகுது. இது சொல்லுவாங்கல்ல BA6 BA7 BA6 BA7 சொல்லுவாங்கல்லடா. ட்ரீட் இல்லைடா, இப்போ 220 BA6 BA7லாம் சொல்கிறாங்கல்ல. கேட்டேன். நல்லா பயங்கரமாக இருக்குதுப்பா, டப்பு 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 டப்புன்னு சவுண்டு. இங்கே வா, இல்லை வாங்காரத்துக்கு போகணுமா? ஸோ இருங்க, இது வேறு ஆஃப் ஆகிடுச்சான்னு வந்துடல கூப்பிடும். என்னங்க பவர் தள்ளுது ஆளையே. 1.5 இது பிரேக்கிங்லாம் நல்லா இருக்குப்பா. என்னப்பா நட்டு நட்டு ஆகிடுது. ஸோ என்னென்ன சுவிட்ச்னா இது இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் ஏதோ. ஏன்னா அந்த ஜாவா அந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேக்ஸ் டு மேக்ஸ் இப்படி தள்ளுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கில் சுவிட்ச் எப்படி நம்ம அப்படி ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குமோ அந்த இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இந்த பைக் எப்படா ஓட்டியிருப்போன்னா நான் வந்து ஒரு 10th தொண்ணூறுல. ஆமாம் ஆமாம். ஸோ இதை நான் எப்போ ஓட்டிருப்பேனாங்க 10th படிக்கும் போதே ஓட்டியிருக்கேன் இந்த பைக்கெலாம். அதான் சொல்கிறேன்ல, நான் அப்போயே எனக்கு பைக்கு சூப்பராக பிடிக்கும். அப்போயே கால் எடுத்தால் இல்லையோ நான் அப்படியே ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சுவேன். நம்ம கீர் போட தெரிஞ்சால் மட்டும் போதுங்க அதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஓட்டி பழகினால தான் நான். ஸோ எனக்கு இருக்கிறதுலேயே என்னன்னாங்க ஆமாம் இப்போ இருக்கிற அந்த லிட்டில் ரைடர்ஸ் ஃபேமிலின்னு இருக்கிறது 10th ஸ்டார்ட் பண்ண சேனல். என்னோட 10th இருக்கிற சேனல் அது. ஸோ ஃபஸ்ட்டு எதில் இருந்தேன்னா கேமிங் கேட்டகரியில் இருந்தேன். அப்புறம் சரி அது பிடிக்காதனால சரி அப்புறம் என்னடா பண்ணுவோம், சேனல் தான் ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும் யோசிச்சிருக்கும் போது தான் ஓகே. அப்புறம் அப்போலாம் ட்ரெண்டிங்கில் இருந்தது தான் ட்ராவலிங் சேனல். எந்த பக்கம் திரும்பினாலும் பாடா ஒரு எப்படி சொல்லுறது, ஒரு ட்ராவலிங் சேனல் ஆரம்பித்து இவ்வளோ ஒரு ஃபேன் பேஜை கிரியேட் பண்ண முடியும்னா அது வாசனை அண்ணன் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். சரி ஓகே நம்மளாலையும் ஆக முடியுமா ஆக முடியாத ஒரு கன்ஃபியூஷனில் தான் இதில் உள்ளே வந்தேன். ஓகே அட் லாஸ்ட்டு எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்குது. அது வரைக்கும் சூப்பர். அந்த இதுலேயே போய்ப்போம். ஸோ அப்படியே போயிட்டு நமக்குன்னு ஒரு ஃபேன்ஸை க்ரியேட் பண்ணி ஸோ அவங்களுக்கு நல்லது பண்ணி அதனால் நம்மளுக்கு நல்லது நடந்து ஸோ நிறைய இருக்குது. ஸோ பண்ண வேண்டிய இப்போ இதுவெல்லாம் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ கார் வாங்க ப்ராசஸ் கூட நான் ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் கார் வாங்க சொல்லிட்டு இருந்தேன். ₹1 இன்னும் ரெடி பண்ணலை. ஸோ இன்னும் மணிக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ காரை கேட்டுட்ருக்கேன். ஸோ சாமிக்கிட்டலாம் வேண்டிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக கார் வாங்கி இப்போ இது இறங்கிட்டான். ஏன்னா ஃபினான்ஷியல் ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிச்சு ஃபேமே. என்னால் எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு என்னோடய கடன்னா ஓகேங்க, நான் எப்படியாச்சும் இது பண்ணிக்கலாம். இப்போ அம்மாவோட கடன் கொஞ்சம் இருக்கா, அதை தாண்டி அம்மாவுக்கு வீடு கட்டணும்னு ஆசை. எப்படி சொல்கிறது, எனக்குன்னு நான் பண்ணுறது எல்லாமே எனக்குன்னு தான் ஒரு பக்கம். இன்னொன்று என் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறமாச்சு கஷ்டம்லாம் பார்த்துக்கணும். நம்ம ஸ்கூல் படிச்சுருக்கணும், காலேஜ் வந்துட்டு இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். ஸோ அதுக்காட்டி எப்படியாச்சும் சீக்கிரமாக முடிச்சிடணும் தாங்க ஆசையை. ஸோ இது வேறு ரெக்கார்டு போயிட்டு தான் இருக்கா. சூப்பர், காலையில் இருக்கட்டும். பசங்க பார்க்குறானுங்கப்பா. சரி இந்த மாதிரி நம்ம எப்போ ஏதாச்சும் ஒரு ஊருக்கு ரைட் பண்ணும் போது ப்ரோ ஃபேமிலி மெம்பர் ப்ரோ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கத்திடுவேன். நான் கண்டிப்பாக கற்றுவாங்க. இப்போ வேணால் நமக்கு யாருக்கும் ஐடென்டிட்டி தெரியாமல் இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ நம்ம பேர் ஊரே சொல்ல மாதிரி வளர்ந்து காட்டுறோம். என்ன போயிட்டே இருக்கானுங்க. எப்பா இதுலப்பா அப்படி பவர் ஆகுது. இப்படி இருங்க நான் ஒரு சும்மா வயசுக்கு வர்றேன். அப்படின்னாலும் எப்படி பவராக இருக்குது.
ஸோ நம்ம பிளாக் ஈகிளை பொறுத்த வரைக்கும் அதுதான் பவர் கம்மி, அந்த பவர் தான் வர மாட்டேங்குது நம்மக்கிட்ட. சரி, சவுண்ட் நல்லா இருக்குப்பா. லைட்டாக முறுக்கிட்டு விட்டு போமா. இந்த சவுண்ட் நல்லா இருக்குதா? லைட்டாக அப்படி த்ராட்டல் பண்ணிட்டு இப்படி விட்டா டக்கு 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 டக்குன்னு சவுண்டு கேட்குது. இந்த இன்லைன் 4லலாம் த்ராட்டல் பண்ணிட்டு விட்டா ஒரு இந்த சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி கேட்குது. ஆமாம் ஃபேமே, இன்லைன் 4 நம்மளும் பைக் எக்ஸாக்டாக மாற்றலாமா தான் யோசிச்சுட்ருக்கேன். ஆல்ரெடி பைக்கு நல்லா இதுவாகிடுச்சு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தாங்க வா எப்படியாச்சும் கார் வாங்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ புறா ஈசெஞ்சூர் நாவதுப்பா. தெரியலடா, ஏன்டா தெரியல, நான் போகிறதில்ல. ஆமாம், ஃபுல்லாக என்னோட 30, 40, 30. எடுத்துட்டேன். இப்போதான். தெரியுடா. நல்லா தான் இருக்குது. என்னன்னாங்க, வண்டி எடுக்கும்போது 3 பாயிண்ட்டு காட்டின பெட்ரோலு இப்போ 1 பாயிண்ட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சு. ஸோ பிளிங்க் ஆகுதுனாலே அதான் கொஞ்சம் தூரம் வீட்டுக்கு வரைக்கும் போயிடும். பட் அங்கேருந்து வேறு சின்ன எடுத்து போய் தான் பெட்ரோல் போடணுவேன். ஸோ இது மாதிரி எங்கே பெட்ரோல் போட போகிறான்னு தெரியல. என்கிட்டயும் காசு இல்லை, நம்ம பிளாக்கு காசு இல்லை. ராஜன் ஒரு இது ஸோ ஒரு இது இழுத்து காட்டலான்னு பார்த்தா பயமாக இருக்குது. வா நல்லா இருக்குப்பா. மறுபடியும் மாமா 2 பாயிண்ட் காய்ச்சிச்சு. சாய்க்கலாம் இல்லைடா, இல்லை ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி காட்டுதா என்னன்னு தெரியல. டன் 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 என்ன இதுக்கு ஸ்க்ராட்ச் வேறே கொடுக்காம இருக்கானுங்க. இதுக்கு அப்புறம் சர்வீஸ் அப்போ தான் கொடுப்பானுங்களா? இதுக்காண்டா இதுவே கொடுக்கல, ஸ்க்ராட்ச் பாரே கொடுக்கணும். ஸ்க்ராட்ச் பார் கொடுப்பான்ல, எங்கே அது வாங்கி போடணுமா? அடாடி ஐயோ. ஸோ கிளாஸ் ஸ்டாப்பிங்க நம்ம ஃப்ரெண்டு பைக் வாங்கிட்டு நம்மக்கிட்ட ஓட்ட கொடுக்குறதுக்கு. ஸோ பைக்கை நல்லபடியாக வச்சுக்கணும். போட்டுற அர்ஜுன் ரெட்டி இஸ் கம்பேக். அர்ஜுன் ரெட்டி கம்பேக்குன்ற நல்லா இருந்துச்சுடா பைக் நீ ஓட்டு வரும்போது. டன்னு எவ்வளோ தருது மைலேஜ்? அப்போ கம்மியாக தான், அந்த 30 தான் தரும். கம்பெனியில் சொல்லியிருக்கிறதே என்ன, நாங்கள் 35 தானே. என் பைக்கு ஓட்டி பாரு, ஃபுல்லாக இன்ஜின் போன மாதிரி இது வண்டி ஓட்டவே பிடிக்கல எனக்கு. நாய் செய்கிறது ஒரு 25 தாண்டினாலே வண்டி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு. டப்ப 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 டப்பன்னு இதுவில்
நான் ட்ரிப் வரையா போகலாம் இதுக்கு போகலாம் வரியா ஜவாதி வச்சு போகிறேன். வெளியே போக மாட்டியா? ஒரு டியூ வச்சு கட்டணுமா? முதுகடி ஆனதான் வேலைக்கலாம். எப்படா கார் வாங்குறது? கார் வாங்கண்டா. வாங்கலாம் வாங்கலாம். ஸோ டாடா டேக் கேர். எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. ஸோ இதுக்கப்புறம் என் vlog கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பைக்கு பிடிச்சிருக்கும் நம்ம